ஹலோ எவ்ரிவன். இந்த லீட்கோட் சீரிஸ்ல அடுத்து பார்க்க போற ப்ராப்ளம் வந்து ரோமன் டூ இன்டிஜர். ஸோ, இப்ப இந்த வீடியோல வந்து ரோமன் டூ இன்டிஜரோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் சொல்யூஷன பத்தி பார்க்கலாம். ஸோ, இப்ப வந்து குடுத்திருக்க ப்ராப்ளம் என்னன்னா வந்து, அ இப்ப இன்புட்டா வந்து 1 டூ 3999 உள்ள இருக்க வந்து ரோமன் இன்டிஜர் குடுப்பாங்க. ரோமன் நியூமரல் குடுப்பாங்க. அத நம்ப வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப 1 டூ அ 4000க்குள்ள இருக்க ரோமன் இன்டிஜர்ஸ்லாம் வந்து இந்த காம்பினேஷன்ல தான் இருக்கும். இந்த கேரக்டர்ஸோட காம்பினேஷன்ல தான் இருக்கும். ஸோ, மெயினா இந்த 7 இதோட காம்பினேஷன் தான் வந்து மொத்த ரோமன் நியூமரலுமே இருக்கும். இதுக்கு எப்படி வந்து ப்ரோகிராம் எழுதலாம்? ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ரோமன் நியூமரலுக்கும். இப்போ வந்து 3னா வந்து இந்த மாரி 3 ஐ சேர்த்துனா வந்து 3 இருக்கும். இப்ப அதே மாரி 58னா வந்து 55 அப்புறம் 3 அ ஒன்ஸ். ஸோ, இப்படி தான் வந்து ரோமன் நியூமரல் இருக்கும். எப்படின்னா வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து பெரிய இது இருக்கும். அப்படியே வந்து டிசெண்டிங் ஆர்டர் மாரி வரும். 55 அதுக்கப்புறம் எல்லாமே சின்னதா இருக்கிறது. ஸோ, இதுக்கு வந்து நம்ம நார்மலாவே எழுதலாம். அப்பனா வந்து இதுக்கு வந்து நம்ம இப்படியே கண்டுபிடிக்கலாமே 55 எல்லாமே 111 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 58. இப்படி வந்து ஈஸியா வந்து இப்படி எழுதலாமே. ஆனா வந்து இங்க தான் வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூவும் வந்து எடுத்து சம் பண்ணி நம்ம இன்டிஜரா ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா, இப்படியும் ஒரு கேஸஸ் இருக்கு. ஏன்னா, இப்ப வந்து 1000 இருக்கு. அதுக்கப்புறம் 900க்கு வந்து இந்த மாரி சிஎம்ன்னு வருது. 90க்கு வந்து இந்த மாரி எக்ஸ்சின்னு வருது. 4க்கு வந்து அ ஐவின்னு வருது. முன்னாடி இந்த மாரி சிங்கிளா இருந்தா, நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவும் தெரியும். நம்ம வந்து அப்படியே எடுத்து போட்டு சம் பண்ணிடலாம். இந்த மாரி வந்து அ கலந்து கலந்து வர்றதுனால வந்து, இப்ப நம்மளுக்கு வந்து பிரச்சனை. ஸோ, இத எப்படி நம்ப இது பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டியது வந்து, இது மொத்தமே வந்து ஒரு 7 கேரக்டர்ஸோட காம்பினேஷன் தான். இந்த ரோமன் நியூமரல்ஸ் 1 டூ 4000க்குள்ள இருக்கிறது வந்து 7 அ கேரக்டர்ஸோட காம்பினேஷன். அப்ப நம்ப வந்து இத வந்து எப்படி எழுதலாம்? இப்படி தனித்தனியா பிரிச்சு எழுதலாம். எம், எக்ஸ், சி, நான் முன்னாடியே என்ன சொன்னேன்? இது எல்லாமே வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். அதாவது பெருசுலேருந்து சின்னது போணும். அப்ப இது எல்லாமே ஆர்டர் வந்து இங்க பாருங்க. கொஞ்சம் மாறி மாறி இருக்கா? 1000, 100, 1000 இருக்கு. அப்ப இங்க வந்து அ இது கரெக்ட்டா இருக்கு. இங்கருந்து இங்க போறது வந்து கரெக்ட்டா இருக்கு. இங்கருந்து இங்க போறது வந்து மறுபடியும் இங்க ஆர்டர் சேஞ்ச் ஆகுது. நான் என்ன சொன்னேன்? டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். இது வந்து மறுபடியும் இப்ப அசெண்டிங் ஆர்டர்ல போகுது. அப்ப நம்ப என்ன பண்ணலாம்? இத இதையும் மைனஸ் பண்ணி, நம்ப அந்த வேல்யூ வர வச்சிடலாம். அதே மாரி தான் அடுத்த இதுக்கும். இப்ப அசெண்டிங் ஆர்டர்ல போனாலே வந்து, பெரிய நம்பரையும், சின்ன நம்பரையும் மைனஸ் பண்ணி, நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதே மாரி தான் எல்லாத்துக்குமே. அப்ப டோட்டலா வந்து எப்படி இருக்கணும்? ப்ராப்பரா எல்லாமே வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். அப்பதான் வந்து எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா, நம்மளுக்கு கடைசில இருக்க அ ரோமன் நியூமரலோட இன்டிஜர் கிடைச்சிரும். இதுக்கு நம்ம எப்படி சூடோ கோட் எழுதலாம்? ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றோம்? அந்த ரோமன் நியூமரல் லென்த்துக்கு கடைசி எலிமெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் செக் பண்றோம். இப்போ வந்து ஸ்டார்ட்டிங்ல இருக்க எலிமெண்ட் வந்து அதாவது இது வந்து சிய விட பெருசா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். ஆமா, பெருசா இருக்கு. அப்ப நம்ம நார்மலா பண்ற மாரி, அதோட வேல்யூ என்னமோ அத ஆட் பண்ணிட்டு, அப்புறம் அடுத்த இதுக்கு மூவ் பண்ணிடுவோம். அப்படி இல்ல, இங்க வந்து இருக்கு. இந்த கேஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, வந்து சிய விட பெருசா இருக்கு. அப்ப இங்க வரும். அப்ப என்ன பண்றோம்? அந்த எம்மோட வேல்யூவும், சியோட வேல்யூ வந்து மைனஸ் பண்ணி, நம்ம வந்து சம் பண்ணி 2 இது இன்கிரிமென்ட் பண்ணி தள்ளி போயிடுறோம். அப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம இது இது செக் பண்றோம். 1000 அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இருக்கு. அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. அப்ப நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். 1000 வந்து ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சிஎம்ன்னு இருக்கு. இது வந்து அ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டிசெண்டிங் ஆர்டர்ல கரெக்ட்டா இருக்கு. பெருசுலேருந்து சின்னது போகுது. மறுபடியும் இப்ப சின்னதுலேருந்து பெருசு போகுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த கண்டிஷன். அப்ப 1000 மைனஸ் 100 900 சம் பண்ணிட்டு 2 இது இன்கிரிமென்ட் பண்ணிடுறோம்.
ஃபர்ஸ்ட்டு நம்ம இது பண்ணுவோம். மறுபடியும் இங்கேருந்து எக்ஸுக்கு ஜம்ப் பண்ணிருவோம். ஏன்னா, இதையும் வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணிட்டோம். அதான் இந்த லாஜிக் i+1, i+2ன்றது. இது வந்து சூடோ கோட்றான். நான் வந்து கோடிங் காமிக்கிறேன். ஸோ, இந்த மாரி பண்ணிட்டு போயிட்டு கடைசில எட்ஜ் கேஸ் அ கடைசில தனியா மட்டும் இருந்தா, அத நம்ம நார்மலா வந்து வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்படி தான் நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ, என்னன்னா, கரெக்ட்டா வந்து எல்லாமே வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். அப்படி நடுவுல ஏதாச்சும் ஆர்டர் மாறுச்சுன்னா, நம்ப பெரிய பக்கத்துல இருக்க பெரிய நம்பர் கூட வந்து மைனஸ் பண்ணி, நம்ப கரெக்ட்டா இந்த மாரி ஆர்டர்ல கொண்டு வந்துரணும். ஸோ, இதான் வந்து பேசிக் லாஜிக். இது சால்வ் பண்றதுக்கு. இது எப்படி வந்து கோடிங்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ, இப்ப வந்து இந்த 7 கேரக்டர்ஸ் தான் வந்து மெயினாவே இருக்கிறது. மிச்சம் எல்லாமே வந்து அதோட காம்பினேஷன்ஸ் தான். ஸோ, அந்த முன்னாடி பார்த்த சூடோ கோட் மாரியே, இப்ப ஐக்கு ஒரு இது, அப்புறம் வந்து சம்ஸ்க்கு வந்து ஒரு இது. வைல் I less than len of s. sன்றது அந்த ரோமன் நியூமரல். if ஸோ, இங்க நான் முன்னாடியே எல்லாமே டிக்ஷனரில போட்டு வச்சுட்டேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேல்யூ. ஏன்னா வந்து அரேனா வந்து நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கும். இந்த மாரி வந்து டிக்ஷனரினா வந்து நம்ம ஈஸியா வந்து இது பண்ணிடலாம். ஒவ்வொரு வேல்யூவும் எடுத்துடலாம். ஸோ, s of I is greater than or equal to d of s of I plus 1. இங்க நம்ம i+1 செக் பண்றதுனால தான் வந்து நம்ம லாஸ்ட்க்கு முன்னாடி வரைக்கும் இது பண்றோம். லூப் வந்து ரன் பண்றோம். இப்ப sums plus d of s of I. ஸோ, நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம், அதேதான். அந்த முன்னாடி பார்த்த சூடோ கோட் மாரியே தான். கரெக்ட்டா எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். அப்படி டிசெண்டிங் ஆர்டர்ல இல்லன்னா, இந்த மாரி வந்து அடுத்த இதுவும் இப்ப பிரசன்ட்ல இருக்கிறதும் வந்து மைனஸ் பண்ணி, நம்ம சம்ஸ்ல ஆட் பண்ணிக்கணும். அவ்வளதான். இது ஒவ்வொரு வாட்டி லூப் ரன் பண்ணும்போது, இது நார்மலா இருந்தா, நம்ப வந்து +1ன்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிருவோம். அப்படி இல்லன்னா வந்து, நம்ப மறுபடியும் இந்த மாரி பண்ணிட்டு, +2ன்னு சொல்லிட்டு அம் அதான் நெக்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் இது போயிருவோம். ஸோ, இந்த மாரி தான் இப்ப எதுக்கும் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ, இந்த மாரி தான் வந்து இந்த இது சால்வ் பண்ணணும். ஓகே. எதுக்கும் சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ம். அவ்வளதான். ஸோ, இப்படி தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஸோ, உங்கள வந்து அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய். Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror.